ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிளாஸ் 2 பார்க்க போகிறோம். நேற்றுக்கு வந்துட்டு பேசிக் மெட்டீரியல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அதில் ஃபஸ்ட்டு மெட்டீரியலாக பார்த்தது ஸ்டாண்டும் ஆரி ஃப்ரேமும் பார்த்துருந்தோம் சிஸ்டர்ஸ். இப்போ பார்த்துட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு. இது வந்து ஒரு 18 இன்ச்சு ஆரி ஸ்டாண்டு. இந்த ஸ்டாண்டில் தான் நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ண போகிறோம். இதுக்கு செட் ஆகிற ஃப்ரேம் பார்த்துட்டிங்கன்னா இதுதான். இது வந்துட்டு 18 இன்ச்சு ஃப்ரேமு. இப்படி தான் இருக்கும், இவ்வளோ பெருசாக இருக்கும். உங்களுக்கு வந்து நல்லா தெளிவாக தெரியணும் அதனோட சைஸு அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு நான் ஜூமில் வச்சு காமிச்சிருக்கேன். இது வந்துட்டு இந்த ஃப்ரேம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ரெண்டாக இருக்கும் சிஸ்டர்ஸ். 2 ரிங் இருக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரேமு. இந்த ஃப்ரேமை வந்துட்டு நம்ம கிளாத் வச்சு ஃபிட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாண்டில் நம்ம இப்படி வந்துட்டு கிளாத்தோடு வச்சு இப்படி நம்ம ஃபிட் பண்ணுவோம். இந்த மாதிரி தான் ஃப்ரேம் வந்துட்டு ஸ்டாண்டில் ஃபிட் பண்ணணும் சிஸ்டர்ஸ். இப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா ஸ்டாண்டில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ரிங் வரும், அது போக 4 ராடு கொடுத்துருக்காங்க. இந்த ராடில் வந்துட்டு இந்த கீழே இருக்க பிளாக் கலர் பாருங்கள். இந்த பிளாக் கலர் இருக்குதுல்ல, இது வந்து மேடு பள்ளத்துலேயும் வந்துட்டு நீங்கள் மேடு பள்ளமாக இருக்கிற பிளேஸில் உட்காந்து பண்ணிங்கனாலும் இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ரொம்ப மேடு பள்ளமாக தெரியாது. ப்ளஸ் வந்துட்டு இந்த நெட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரேமை வந்து டைட் பண்ணுறதுக்கு லூஸ் பண்ணுறதுக்கு இந்த நெட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த நெட் எதுக்குன்னு பாருங்க, இது வந்துட்டு ஆரி ஸ்டாண்டில் இருக்க நெட்டு. இப்போ வந்து நீங்கள் 18 இன்ச்சுக்கு போகிறதுனால அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் ஸ்பேஸுக்கு தகுந்தாப்புல இந்த நெட்டை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதே வந்து 16 இன்ச்சு ஸ்டாண்டாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் டைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு இந்த நெட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சிஸ்டர், இப்போ வந்து இந்த ஃப்ரேமில் வந்துட்டு நம்ம எப்படி வந்து கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃப்ரேமில் எப்படி வந்து கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்த்துக்கலாம். இந்த ஃப்ரேம் வந்து நீங்கள் ரெண்டாக ஃபஸ்ட்டு பிரிச்சுக்கோங்க. இதுதான் வந்துட்டு நாடா சுற்றின ஒரு ஃப்ரேமு. இது எதுக்காக நாடா சுற்றி இருக்கிறேன் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வர்ற கிளாஸில் வந்து சொல்கிறேன். இதில் எப்படி இந்த நாடாவை சுற்றணும் அப்படிங்கிறதையும் நான் நெக்ஸ்ட் வர்ற கிளாஸில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இந்த நாடா சுத்தின, அதாவது எந்த ஒரு நெட்டும் இல்லாத ஃப்ரேம். இது வந்து ஒரு ஃபுல் ரிங்காக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிளுக்கும் உங்களுக்கு நெட் இருக்கும். இந்த ஃப்ரேமை வந்து ஃபர்ஸ்ட் கீழே வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இதுக்கு மேலே தான் வந்து நம்ம கிளாத் போடணும். இது வந்து நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பிளவுஸு. இது ஒரு கஸ்டமரோட பிளவுஸு. இப்போ இதில் வந்துட்டு நான் ஸ்லீவ் ஒர்க்கும் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். அதே மாதிரி பேக் நெக்கும் வந்துட்டு நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்து இன்னொரு ஸ்லீவ் வந்து நான் ஃபினிஷ் பண்ணணும். இப்போ இந்த ஸ்லீவுக்கு வந்து நான் அந்த ஃப்ரேமில் வந்து நான் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த ஸ்லீவ் வந்து நான் இன்னும் பாதியோட தான் முடிச்சிருக்கேன். இந்த ஸ்லீவுக்கு வந்து எப்படி நம்ம ஃப்ரேமில் வந்து ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்த்துக்கலாம். மேக்ஸிமம் வந்துட்டு நீங்கள் ஸ்லீவ் எல்லாம் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாத் வந்து ஃப்ரேமுக்கு பத்தாது. அதனால வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக இங்கே நீங்கள் கிளாத் ஒன்று சீவிங் மிஷின் வச்சுருந்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு கிளாத் வந்துட்டு அது கூட அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே நீங்கள் வந்துட்டு ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். கிளாத்தை வந்து எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எந்த இடத்துல நீங்கள் ஸ்டிச் பண்ணணுமோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் கிளாத்தை போட்டுட்டு ஃப்ரேமை வந்து ஃபஸ்ட்டே கொஞ்சம் டைட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறமே நீங்கள் கிளாத்தை போடுங்க. இப்போ வந்து நம்ம ஃப்ரேமில் வந்துட்டு நம்ம கிளாத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பட் ஆனால் இப்படியே நம்மளால ஸ்டிச் பண்ண முடியாது. ஏன்னா இந்த அளவுக்கு வந்து கிளாத் வந்து நமக்கு லூஸாக இருக்கையில் நம்ம ஸ்டிச் பண்ணால் அது வந்து ஸ்டிஃப்னஸாக இருக்காது. அப்படி ஸ்டிச் பண்ணவும் கூடாது, அது ரொம்பவே மிஸ்டேக்ஸ் வரும். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கிளாத்தில் வந்து ஃப்ரேமை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த நெட் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து அவுட்டர், இந்த பக்கம் தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். இதில் வந்து நீங்கள் பேக் சைடில் திருப்பிக்கணும். திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த உள் பக்கம் இருக்கும். இந்த உள் பக்கத்தில் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி சைடில் இருக்க கிளாத்து, இந்த தம்ப் வந்து இந்த பக்கமும் இந்த தம்ப் வந்து இந்த பக்கமும், இதை ரெண்டையும் நீங்கள் இப்படி அழுத்தி பிடிச்சிக்கணும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் இப்படி அழுத்தி வந்து நீங்கள் பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இந்த கிளாத்தை வந்து இப்போ நீங்கள் இழுக்கணும். இப்படி நீங்கள் வந்து இந்த கிளாத்தை இழுக்கையில் பாருங்கள், உங்களுக்கே நல்லா தெரியும். அந்த கிளாத் வந்து உள்ளே இருக்க கிளாத் வந்து நல்லா ஸ்டிஃப்னஸாக உங்களுக்கு மாறுறது தெரியும். நல்லா இழுத்து விட்டோம் அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும் உள்ளே இருக்கிற கிளாத்து. இந்த மாதிரி நீங்கள் சுற்றி வர இன்ச் பை இன்ச் சுற்றி வர நீங்கள் வந்து ஃப்ரேமை பிடிச்சிட்டு கிளாத்தை மட்டும் நீங்கள் இழுக்கணும்.
இந்த மாதிரி கிளாத்து ஃபுல்லாகவே இழுக்கணும். உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும் வீடியோவில். முன்னே இருந்ததுக்கும் கிளாத்து இப்போ இருக்கிறதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது நீங்களே பாருங்கள். இது வந்து பட்டு சாரியோட ப்ளவுஸு, அதனால கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். நீங்கள் நார்மல் பாப்லின் கிளாத்தில் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு இந்த அளவுக்கு இருக்காது. இது நான் ஆல்ரெடி இந்த ஒர்க் நான் பண்ணிட்டு இருந்ததுனால உங்களுக்கு இந்த கிளாத்தே வந்து நான் அட்டாச் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஃபிட் பண்ணிக்கணும் ஃப்ரேமில் கிளாத்தை. இப்போ உங்களுக்கு நான் எந்த அளவுக்கு டைட்டாக ஃபிட் பண்ணியிருக்கிறேன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நீங்கள் இப்படி தட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஸ்டிஃப்னஸ் நல்லா தெரியும். சவுண்ட் வரணும். இந்த மாதிரி தட்டி பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டிஃப்னஸாக இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ஃபிட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃப்ரேமில் ஃபிட் பண்ண இந்த கிளாத்தை வந்து நம்ம ஆரி ஸ்டாண்டோட நம்ம எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம். ஒன்றும் கிடையாது சிஸ்டர்ஸ், இந்த கிளாத் எல்லாத்தையுமே எங்கேயுமே சிக்கு இல்லாத மாதிரி இந்த கிளாத்தெல்லாம் எடுத்துட்டு நீங்கள் இந்த ஃப்ரேமில் அப்படியே வைக்க வேண்டியதான். இப்படி வச்சு நீங்கள் ஒரு அழுத்திடணும் சுற்றி வர. இவ்வளோதான். இப்படி தான் வந்துட்டு நீங்கள் கிளாத் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இவ்வளோ தான் வந்துட்டு கிளாத் வந்து ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டாண்டில் ஃபிட் பண்ணுறது. இது ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான். இன்றைக்கி கிளாஸ் 2ல் இது நீங்கள் கற்றுருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா. நீங்களும் நம்மக்கிட்ட ஆரி கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு பேசிக் ஆரி கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து ஃப்ரேம் ஃபிக்ஸிங். இதோடு நம்ம கிளாஸ் இன்றைக்கி முடிஞ்சிருச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து டக்குன்னு நான் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம்.